அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் விசேஷமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்த பொழுது அவரை எப்படியெல்லாம் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதே சமயத்தில் அவர் நன்மை செய்கிறவாக சுற்றி திரிந்தார், சுகத்தை கொடுத்தார், மருத்துவரையும் எழுப்பினார். ஆனாலும் கூட அவருக்கு கடைசியில் கிடைத்த பெரிய தண்டனை என்ன என்றால் சிலுவை மரணம். அது என்ன இதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருக்கும் ஒரு விதமான அப்ரோச் பார்க்குறது காரியங்களை. ஆனாலும் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசித்து அதன் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தேவனுடைய வழிநடத்துதலுக்காக, அவரை காண்பதற்காக, அவரை பின்பற்றுவதற்காக அநேக மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். இதில் விசேஷமாக இயேசுவை அவங்களுடைய தகப்பனான உலக பிரகாரமான தகப்பனான யோசேப்பு மரியாளும் ஆலயத்திற்கு எடுத்து செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது அங்கு சிமியோனை பற்றி நாம் காண்கிறோம். ஒரே சந்தோஷம். இந்த சிமியோன் ஆண்டவரை பார்ப்பதற்காகவே காத்து கொண்டே வந்திருக்கின்றார். பார்த்த உடனே இப்பொழுது நான் உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன், இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பேபியை பார்த்து சிமியோன் என்ன சொல்கிறாரு, சுவாமி, அந்த சின்ன குழந்தைய எடுக்கிற பொழுது புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அப்படியே அந்த குழந்தை சுவாமி பிறந்த அந்த பேபியை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படியாக அவர் ஆவியில் உணர்கின்றார். எனவே தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் எல்லாவற்றையும் பண்ணிய உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று கூறுகின்றார். எனவே எப்படி உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, உலகத்திலே மிக பெரிய சந்தோஷம் சமாதானம் என்ன அப்படின்னா ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை இது உலகத்திற்காக கொண்டு வந்த உம்முடைய மகனை என் கண்கள் கண்டது என்று சந்தோஷமாக இருக்கிறார். இது எல்லாவற்றையும் குறித்து கேள்விப்பட்டு கொண்டு இருந்த யோசேப்புக்கும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்குறோம், சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இறுதி சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்ததற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை விட இன்னும் கடைசியில் என்ன பார்க்குறோம், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று சிமியோன் சொல்வது பிற்காலத்தில் அது நடைபெற்றது. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட நாம் எப்படிப்பட்ட மக்களாக வந்திருக்கிறோம்? நம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமா, அல்லது ஏதாவது வேண்டாத காரியங்களை சொல்லி தேவனுடைய நாமம் நம் மூலமாக அது தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். பாடுகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை. கன்னி மரியாளுக்கு பாருங்கள், கடைசியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு சிமியோன் என்ன சொல்கிற, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று கிறிஸ்து மரிப்பது அது ஒரு எவ்வளோ வேதனையான காரியமாக மரியாளுக்கு இருந்திருக்கும் என்பதை உணர்ந்தவராக ஒரு ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று கூறுகின்றார். எனவே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ரட்சணத்தை எங்கள் கண்கள் காண ஜெபிக்க தேவன் நம்ம அழைக்கிறார். பரலோக பிதாவை தேவரீர் இயேசு சுவாமி, அந்த சின்ன குழந்தையாப்பா விருத்த சேதனம் பண்ணி சர்ச்சுக்கு அவங்க ஆலயத்துக்கு கொண்டு வந்த பொழுது அந்த குழந்தைக்காக காத்து கொண்டு இந்த சிமியோன், ஆண்டவரே தேவரீர் உம்முடைய ரட்சணியத்தின் கண்கள் கண்டது என்று சொல்கிறாரப்பா. நாங்களும் கூட எவ்வளவோ செய்திகளை நாங்கள் கேட்கிறோம், வாசிக்கிறோம், பைபிளில் வாசிக்கிறோம், எவ்வளவோ எங்களுக்கு தெரியும்ப்பா. நீங்கள் இந்த உலகத்திற்கு எங்களுக்காக, எங்களுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உம்முடைய ஜீவனை கொடுத்தீரப்பா. ஆம் கர்த்தாவே, உடைய ரட்சணியத்தை நாங்கள் கண்டுகொண்டு ஆண்டவரே உமக்கு பின்னால் வர எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஆமேன், ஆமேன்.